அன்பான சகோதர சகோதரர்களே, தேவ பிள்ளைகளே, கிறிஸ்துவின் மனவாட்டிகளே, உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுடைய கிருபையும் சமாதானமும் நம்மில் என்றும் உண்டா இருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் பரிசுத்த வெளிப்படுத்துகிற ஞானத்திற்காக நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் நானே ஆசீர்வாதம், இந்த காரியத்தை குறித்து பார்த்தீங்கன்னா, முதலாவது ஆசீர்வாதம் என்றால் நாம் என்னவென்று தெரியாமல் தான் ஆசீர்வாதம் என்கிறோம். உலகப்பூர்வமாக தான் நம்ம நினைக்கிறது எல்லாமே ஆசீர்வாதம். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒருவனுக்கு ஒரு ஏழையாக இருந்து பெரும் செல்வந்தனாகி விட்டான் என்றால் அது அவனுக்கு ஆசீர்வாதம். ஆனால் அவன் எண்ணினது கிடைத்து விட்டாலும் ஆசீர்வாதம் நம்ம நினைக்கிறோம். இது உலகப்பூர்வமான காரியம். ஒரு ஆசீர்வாதம் என்பது பார்த்தீங்கன்னா, சகலத்திலும் நமக்கு ஒரு ஐஸ்வர்யம் வந்தாலும் அந்த ஐஸ்வர்யத்தை மனப்பூர்வமாக, திருப்தியாக, சந்தோஷமாக நாம் அதில் கடந்து போகணும். ஒரு ஐஸ்வர்யம் வந்துருச்சுன்னா ஆனால் குடும்பத்தில் சமாதானம் இருக்காது. அது அல்ல ஐஸ்வர்யம். ஒரு குடும்பத்தில் சந்தோஷம் இருந்துச்சுன்னா நம்மளுடைய வருமானத்திலேயோ நம்மளோட ஐஸ்வர்யத்தில் குறைவு இருந்ததுன்னா அது அல்ல. ஆசீர்வாதம் என்பது பார்த்தீங்கன்னா, சகலத்திலையும் எல்லாவற்றிலும் நிறைவு இருக்கணும். அந்த எல்லாவற்றிலும் நிறைவுன்னு பார்க்கும்போது கிறிஸ்துக்குள்ள உண்டு. அந்த ஆசீர்வாதம் கிறிஸ்துக்குள்ள உண்டு. ஆனால் நாம் வாழுகும் போது நமக்கு தேவைகள் காரியமாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அங்கு ஒரு குறைவுகள் வந்துடும். அப்போ முழுமையாக ஆவிக்குள்ளாக ஒரு ஆசீர்வாதம் என்ன என்றால், முதலாவது நம்மளோட விசுவாசம்தான் நமக்கு ஆசீர்வாதம். இப்போ பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசுவாசம் என்னவா இருக்கணும்னா, நான் எங்கு நிற்கிறேனோ அந்த இடம் முழுவதும் ஆசீர்வாதம். நான் என்ன காரியத்தை நான் செய்ய போகிறேனோ அது ஆசீர்வாதம். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா, உலகப்பூர்வமாக பார்ப்போம், நானே கஷ்டத்தில் இருக்கிறேன், நான் எப்படி ஆசீர்வாதத்தை அனுபவிக்கிறது? ஆனால் அது அல்ல. இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார் என்றால், நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இங்கே பார்த்தீங்கன்னா, நம்ம மேலே இருக்கிற ஆசீர்வாதம் தான் அந்த வெளிச்சமே. இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனால் உலகப்பூர்வமாக பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஒருத்தருக்கு திருமண பத்திரிக்கை வச்சுருப்பார், இல்லைன்னா புதுசாக வீடு கட்டியிருப்பாங்க, அந்த கிரகவரத்தில் உங்களுக்கு ஒரு பத்திரிக்கை வச்சுருப்பாங்க. அது கீழே ஒரு வார்த்தை இருக்கும். அந்த பத்திரிக்கையில் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். அப்போது நம்மக்கிட்ட ஆசீர்வாதம் இருக்குதா இல்லையா? இல்லை இது எல்லா பத்திரிக்கையிலும் இது வர்றது தான் இது. ஆனால் பத்திரிக்கையில் வருவதா இருந்தாலும் அந்த வார்த்தை தேவையில்லாத வார்த்தை என்றால் பத்திரிக்கை கொடுப்பவர் அதை நீக்கியிருக்கலாமே. நம்ம இடத்துல உண்டு ஆசீர்வாதம், நம்ம இடத்துல உண்டு. நாம் இருக்கிற இடம் எல்லா இடத்துலையும் சரி, நம்ம போகிற இடம் எல்லா இடத்துலையும் சரி, நம்ம மேலே ஆசீர்வாதம் உண்டு. காரணம் என்னவென்றால், தேவன் ரட்சிக்கப்படும் போதே நமக்கு புத்திரர்களாக தான் தெரிந்து கொண்டார். தேவன் நம்முடைய தகப்பன் என்றால் நாம் யார்? இந்த காரியத்தில் பார்த்தீங்கன்னா, நம்மளோட விசுவாசம்தான். ஒவ்வொரு காரியத்திலும் நீங்கள் வீட்டில் எந்த பொருள் வாங்கினாலும் சரி, எந்த காரியத்தை செய்யினாலும் சரி, மற்றவர்களை கூப்பிட்டு ஆசீர்வதிக்கும்படியாக நம்ம சொல்லுவோம். ஆனால் நம்ம இடத்துல ஆசீர்வாதம் நம்மக்கிட்டே தான் இருக்குதுன்னா விசுவாசிக்க மாட்டோம். நீங்கள் வாங்குகிற பொருளோ, நீங்கள் தொடங்குற வேலையோ, எதுனாலும் சரி, நான் இதை ஆசீர்வதிக்கிறேன் நீங்கள் சொல்லி பாருங்கள்.
அது எந்த விதத்தில் முன்னேறி வருதுன்னு பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த விசுவாசம் அது எப்படி மகிமையாக வெளிப்படுதுன்னு நீங்கள் கண்களால் காணலாம். விசுவாசிப்போம். உலகப்புறமாக எனக்கு தெரிஞ்சு சென்னையில் ஒரு ஹோட்டல் இருக்குது. எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறது ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஹோட்டலுக்கு வந்து 18 பிரான்ச் இருக்குது. அவர் ஒவ்வொரு ஹோட்டலும் திறக்கும் போதும் யாரையும் மந்திரிங்களோ எம்எல்ஏ யாரையும் கூப்பிட மாட்டார். லட்சக்கணக்காக செலவு பண்ணி ஹோட்டலை கட்டுவார். அவர்கிட்ட வேலை செய்கிறவங்கள வச்சு தான் சிறப்பு விளைவு பண்ணுவார். ஏன்னா அவருடைய விசுவாசம் என்னை இந்த அளவுக்கு உயர்த்தினது இவங்க தான் சொல்லிட்டு அவர் ஆசீர்வாதமாக எண்ணுகிறது யார் என்றால் அவர்கிட்ட வேலை செய்கிறவங்கள தான். அதனால தான் இத்தனை பிரான்ச்சு, இப்போ எத்தனை தெரியாது. இதை பார்த்தீங்கன்னா அவருடைய விசுவாசம் தனக்கு கீழே வேலை செய்கிறவங்க தான் அப்படின்னு அவருடைய விசுவாசம். அதன்படி தான் இத்தனை பிரான்ச்சு. அப்போது வேலைக்காரங்கள்கிட்ட ஆசீர்வாதம் இல்லாமையா அவ்வளோ பிரான்ச்சு தொடங்க முடிஞ்சது? அதே தாங்க, நம்ம விசுவாசம்தான். நமக்குள்ளே நம்ம தான் ஆசீர்வாதமே. இதை மனசால் விசுவாசிச்சுட்டு வந்து பாருங்கள். உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த ஆசீர்வாதத்தின் மகிமை எப்படியாக வெளிப்படுதுன்னு பாருங்கள். விசுவாசம்தான் சகலத்திற்கும். சரி, இந்த நாளில் ஆவியான் வெளிப்படுத்தின ஞானத்துக்காக நன்றி செலுத்துவோம். இந்த காரியத்தின் மூலம் எல்லாவற்றிலும் மூவரிலும் ஒருவராக இருக்க தேவனே, உம்முடைய ஒருவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.